இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன் நேமை மென்ஷன் பண்ணி இந்த அப்ளிகேஷனை ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இன்னைக்கு வீடியோல வந்து பர்டிகுலரா அந்த அப்ளிகேஷனை தான் ரிவ்யூ பண்ண போறோம். அப்ளிகேஷனோட லிங்க்லாம் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கல, தயவு செஞ்சு அங்க தேடாதீங்க. ஏன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கந்து வட்டி அப்படிங்கிற ஒண்ணு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கு அடுத்த ஒரு ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மீட்டர் வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளவு வட்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் தான். ஜஸ்ட் இது ஒரு அவேர்னஸ்க்காக தான். தயவு செஞ்சு இதுல வந்து லோன் எடுக்காதீங்க. அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அப்ளிகேஷனோட லிங்க் எதுவுமே வந்து கொடுக்கல. ஒரு சில வீடியோஸ்ல இதெல்லாம் வந்து ரொம்ப அநியாய வட்டி, இதுல லோன் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணாலுமே நிறைய பேர் அதுலலாம் வந்து ட்ரை பண்றாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அப்ளிகேஷனோட நேம் வந்து ஷோ பண்ணல. ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷனை வந்து ரிவ்யூ பண்ணலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன்ல அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்களே வந்து பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அப்ளிகேஷனோட நேம் வந்து பாத்தீங்கன்னா பாரத் லோன் அப்படின்னு ஒரு லோன் ஆப்ஸ் தான். ஸோ அந்த ஆப் தான் வந்து ரிவ்யூ பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அதை வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணதுமே உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ண சொல்லும். அதை வந்து என்டர் பண்ணி இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு லாகின் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி வெரிஃபை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஜஸ்ட் லாகின் ஆயிரும். சைன் அப் ப்ராசஸ் எதுவுமே கிடையாது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிருங்க. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கறத இங்க வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பரை மட்டும் ஜஸ்ட் என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணணும். அடுத்தது உங்களோட பேசிக் டீடைல், அடுத்தது உங்களோட ரெசிடென்ட் அட்ரஸ், உங்களோட கரண்ட் அட்ரஸை ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அடுத்தது உங்களோட இன்கம் என்ன, எந்த கம்பெனில ஒர்க் பண்றீங்க, சாலரிடா செல்ஃப் எம்ப்ளாய், அதை ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு செல்ஃபி போட்டோஸ், இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கறத நீங்க வந்து செக் பண்ணணும். இப்போ ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லும். இந்த இடத்துல உங்களோட பேன் கார்டு நம்பரை என்டர் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது செகண்ட் ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேசிக் டீடைல், ஃபர்ஸ்ட் உங்களோட நேம், அடுத்தது உங்களோட ஜெண்டர், உங்களோட டேட் ஆஃப் பர்த் பேன் கார்டுல இருக்கிற மாதிரி என்டர் பண்ணுங்க. அடுத்தது உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்க மேரிடா இல்ல அன்மேரிடா அதை என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மேரிடுன்னு என்டர் பண்ணதுனால பான்ஸ் நேம் வந்து கேட்கறாங்க. ஸோ உங்களோட ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் நேம் என்டர் பண்ணிட்டு உங்களோட பர்சனல் இமெயில் ஐடியும் என்டர் பண்ணிட்டு இங்க வந்து அப்டேட் வந்து கொடுக்கணும். அடுத்தது வந்து உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீடைல கேட்பாங்க. இந்த இடத்துல உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீடைல் வித் பின்கோடோட என்டர் பண்ணிட்டு அப்டேட் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் டீடைல், இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாலரிடா செல்ஃப் எம்ப்ளாய் அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட மந்த்லி இன்கம் என்ன, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த சேலரி வந்து எந்த டேட்ல வந்து வரும் அதை மட்டும் நீங்க என்டர் பண்ணா போதும். இதை என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சேலரி மோட், உங்களுக்கு சேலரி வந்து பேங்குக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்களா இல்ல செக்கா கொடுக்குறாங்களா இல்ல கேஷா கொடுக்குறாங்களான்னு கேட்டிருப்பாங்க. அதை ஃபில் பண்ணிட்டு அப்டேட் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபைனலா நம்ம சொன்ன மாதிரி ஒரு செல்ஃபி போட்டோஸ் ஒன்று எடுக்க சொல்லுவாங்க. ஸோ இதுல செல்ஃபி போட்டோஸ் எடுத்து அதை வந்து அப்டேட் வந்து பண்ணிருங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இது வரைக்கும் ஃபில் பண்ண எல்லா டீடைலுமே இங்க வந்து ஓவராலா உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிட்டு கீழே வந்து செக் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. இப்போ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்துல உங்களுக்கான லோன் அமௌண்ட்டை வந்து இங்க வந்து ஷோ பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு ரிஜெக்டும் ஆகலாம். ஸோ இந்த ஒரு லோன் ஆப்பை பொறுத்தவரையிலும் நமக்கு அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா 25,000 ரூபாய் வரைக்கும் லோன் வந்து அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த லோன் ஆப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கந்து வட்டி ஆப் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எதுக்காக அப்படிங்கிறதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 5,000 ரூபாயில இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 25,000 ரூபாய் வரைக்கும் நம்மளால லோன் வந்து எடுத்துக்க முடியும். இதுக்கு அதிகபட்ச டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 40 நாள் மட்டும்தான். குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 7 நாளையில இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 40 நாள் வரைக்கும் தான் உங்களுக்கு டைமிங் வந்து கொடுப்பாங்க. இதுல வந்து இது கந்து வட்டி கிடையாது, மீட்டர் வட்டி அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் தான். ஏன்னா இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து பாருங்க, 1% per டேக்கு வந்து போட்டிருக்காங்க. நம்ம வந்துட்டு நிறைய லோனை ரிவ்யூ பண்ணியிருப்போம். ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா per மந்த்துக்கு வந்து 1% மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதிகபட்சம். ஆனா இவங்க ஒரு டேக்கு 1% மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு மாசத்துக்கு 30%, அப்போ ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 360% வந்து உங்களுக்கு வட்டி வந்து போடுறாங்க பாத்துக்கோங்க. ஸோ கந்து வட்டிலாம் கிடையாது, இது வந்து மீட்டர் வட்டி, அதாவது ஸ்பீட் வட்டி அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ அந்த மாதிரி கொள்ளையடிக்கக்கூடிய அநியாய வட்டி பிடிக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் தான். ஸோ இது அவேர்னஸ்க்கு தான் சொல்றேன், தயவு செஞ்சு ட்ரையே பண்ணாதீங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுல வட்டி மட்டும் பாருங்க. 7 நாளைக்கு 5,000 ரூபாய் லோன் எடுத்தோம் அப்படின்னா 350 ரூபாய் வட்டி. அடுத்தது இதுல வந்து ப்ராசஸிங் ஃபீ வந்து பாருங்க, அது அதை விட பெரிய கொள்ளை. இது வந்து பாத்தீங்கன்னா 10% வரைக்கும் ப்ராசஸிங் ஃபீ. அதிகபட்சமா நான் பார்த்த வரைக்கும் ப்ராசஸிங் ஃபீ 2.5%, அதிகபட்சம் 3 இல்ல 4 வரைக்கும் வரும். ஆனா இவனுங்க 10% வரைக்கும் போட்டிருக்கான். அப்போ 5,000 ரூபாய் லோன் எடுத்தா
ரூ. 500 அதில் ப்ராசஸிங் ஃபீ, அதில் ஜிஎஸ்டி வேறு 18% சேர்ப்போம். அப்போ எல்லாத்தையுமே கணக்கு பண்ணிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் போகுதுன்னு பாருங்கள். ஸோ இதில் உங்களுக்கு பெருசாக வந்து கண்ணுக்கு தெரியாது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை வந்து 25,000 இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் டே வந்து பார்த்தீங்கன்னா 40 டேஸ்க்கு நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ என்ன ரிசல்ட்டுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து பாருங்க, நான் வந்து என்னோட பர்பஸ் ஆஃப் லோன், என்ன பர்பஸ்க்கு இதை லோன் எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் மெடிக்கல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டேன். லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25,000க்கு செட் பண்ணிட்டேன். அப்புறம் நம்பர் ஆஃப் டேஸ், அதாவது டேர்ன் ஓவர் வந்து எவ்வளோ டேஸில் நீங்கள் ரீபேமெண்ட் வந்து பண்ணுவீங்கன்னு கேட்பாங்களா, அதுக்கு வந்து 40 நாள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியாலிட்டி தெரியும். நம்மளோட லோன் அமௌண்ட் எவ்வளவு 25,000, இதுக்கு வந்து 40 நாள்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் 10 நாள். இதுக்கு வந்து வட்டி மட்டும் எவ்வளோன்னு பாருங்க, 10,000. 25,000 லோனுக்கு 10,000 வட்டி. இதில் வந்துட்டு ப்ராசஸிங் ஃபீ வேற ஒரு 10% வரை வந்து பிடிக்கிறான் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 10%க்கு உங்களுக்கு 2,500 ப்ளஸ் ஜிஎஸ்டி வேற ஒரு 18% வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவான். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் போக வெறும் 40 நாளைக்கு 10,000 வட்டி மட்டும் வந்து போட்டிருக்கான் பார்த்துக்கோங்க. ஸோ அதனால தான் இதை வந்து சொல்கிறது, தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் உங்களுக்கு நான் வந்து அதோட ஆப் நேம் எல்லாத்தையுமே ஹைடு பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 360% பர் இயருக்கு வந்து வட்டி வந்து பிடிக்கிறானுங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி தான் ஆர்பிஐ வந்து கண்டுக்காமல் விட்டுட்டு இருக்குது அப்படின்னு வந்து தெரியல. ஸோ நிறைய அப்ளிகேஷன் வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸில் 30%, 40% நம்ம அதிகம்னு சொல்லி கதறோம். ஆனால் இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா மனசாட்சியே இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு 360% வட்டியையும் பிடிச்சிட்டு, ஸோ இதை ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ளே ஸ்டோரில் ரன்னும் வேறு பண்ணுறானுங்க. ஸோ இதெல்லாம் ஆர்பிஐக்கும் என்பிஎஃப்சிக்கும் வந்து கண்ணே தெரியாமல் தான் வந்து இருந்துட்டு இருக்குது. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரியான கேடுகட்ட அப்ளிகேஷனில் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. ஒன் ஆஃப் த ஒர்ஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ இந்த அப்ளிகேஷனும் ப்ளே ஸ்டோரில் இருக்க தான் வந்து செய்யுது, பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு கந்துவட்டி அப்ளிகேஷன். ஸோ அவர் ரிவ்யூ பண்ண சொன்னதுக்காக வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஒன் ஆஃப் த யூஸ்லெஸ் அப்ளிகேஷன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.